வியூவர்ஸ், நாங்கள் வந்து இன்றைக்கி வீரபத்ரர் கோவில் அனுமந்தபுரம் அந்த கோயிலும் வக்ரகாளியம்மன் கோயிலும் போகிறோம். அங்கே எப்படி இருக்க கோவில், வக்ரகாளியம்மன் கோயில் எப்படி இருக்குன்றதையும் நான் வந்து வீடியோவில் போடுறேன். எப்பவுமே கோயில் போகிறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு மாப் போட்டு தான் போகணும். அப்போ தான் வீட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் வீடெல்லாம் மாப்லாம் போட்டு வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கிளம்ப வேண்டிய வேலை தான். கோயில் எந்த லொக்கேஷனில் எப்படி இருக்குன்றதை நான் போடுறேன். எந்த ஏரியாவில் இருக்குது அந்த சிங்கப்பெருமாள் கோயில்கிட்ட அனுமந்தபுரம், அதை தாண்டி போகணும். சூப்பராக இருக்கும் அந்த கோவில். அனுமந்தபுரம் வீரபத்ரர் கோவில். அடுத்தது வந்து வக்ரகாளியம்மன் கோவில் இருக்குது. அது ரெண்டும் போயிட்டு வந்து செவ்வாய்க்கிழமை போனால் ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். அதுதான் கிச்சன் க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது. இன்றைக்கி வேலையே இதுதான் எங்களுக்கு. கோயில் போயிட்டு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணணும். அது மட்டும் நம்ம டீப் க்ளீன் பண்ணல. அது பண்ணும்போது அது ஒரு வீடியோ போடுறேன். திருச்செந்தூர் கோவில் முருகர் கோயில் விலாக் போட்டோம். இப்போ வந்து நான் அனுமந்தபுரம் வீரபத்ரர் கோவிலும் வக்ரகாளியம்மன் கோவிலும் எப்படி இருக்குன்றதை நான் வீடியோ போடுறேன். இப்போ நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டு ஆன் த வே எப்படி இருக்குன்றதையும் போடுறேன். கோவில் எப்படி இருக்குன்றதையும் நான் வீடியோவில் பாருங்கள். இருக்குல்லங்க லைட்டிங் வந்து பார்த்தா ரோடு லைட்டு சூப்பராக. கோயில் தெரு, கோயில் ரோடு, கோயில் ரோடு வந்துச்சு. அடுத்தது காடு, இன்னமும் காடு போட்டுருந்ததுல ஒரு காடு, ஏதோ ஒரு காடு மாடல் கோயில் மாதிரியே இருக்குது இல்லை? நல்லா பெருசாக இருக்கானா அந்த கோயில் தான். இப்போ தாமரை குளம் சூப்பராக இருக்குப்பா. தாமரை குளம்லாம் இறங்கி பார்த்தா சூப்பராக இருக்கும். குளத்துக்குள்ளே இறங்கக்கூடாது, வெளியில். வீரபத்ரர் கோவில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே கூட விஜய் பேனர் மாதிரி வந்துச்சு. பிடாரியம்மன், வக்ரகாளியம்மனில் பிடாரியம்மன் கூட்டாது கோயில். ஆலமரம், இதுதான் ஆலமரம். சிவன் கோயில் இருக்குது. வீரபத்ரர் கோயில் வாசல்லே சிவன் கோயில் இருக்குது. ஒரு ஆலமரம் இருக்குது. அரச மரம், சாரி, இது ஆலமரம். ஆலமரம் கொடி இருந்துச்சு. கடைங்கெல்லாம் மூடி இருக்குது. பௌர்ணமி ஆனால் தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். கடைலாம் மூடி இருக்கு. பௌர்ணமி தான் நல்லாயிருக்கும். கால் கழுவுறதுக்கு குழா வச்சுருக்காங்க. காய் எல்லாம் வைக்கிறாங்க. அன்னைக்கு நிறைய காய்கறி இருந்துச்சு. இன்னைக்கு இது வாங்கிட்டு வாமா, ஏதோ வாங்கணும்ல. பூ வாங்குவா பார்க்குது. வரலன்னு தெரில. இன்னொன்று குட்டி எடுத்துன்னு வருது. இந்த சில்லறை இல்லையா வச்சிருக்கல சில்லறை? பாருங்க குட்டியை பாருங்க. இதோ ஃபோக்கஸ் பண்ணிட்டேனே. வர நல்லா கோல்டு கலர் பெயிண்டாக இருக்குது. வீரபத்ரர் மங்கி தான், நிறைய மங்கி இருக்குடி. சூப்பராக இருக்குது.
ஒரு மாதிரியா மூஞ்சி கேட்டு போச்சு. திருநீரா? நாங்கள் வச்சுருவோம், இதை எடுத்துன்னு போகக்கூடாது வீட்டுக்கு திருநீர்லாம், அதனால் நான் வச்சுட்டேன். காய் வாங்கிக்கலாமாங்க? காய்கறி வாங்கிக்கலாமா? காய்கறி வரும்போதே இப்பேவா வாங்கலாமா? அந்த கத்திரிக்காய் இல்லை போல், அந்த என்ன சாக்லேட்டு கத்திரிக்காய். சுண்டக்காய், காராமணி ஒன்று கொடுங்க. அந்த சாக்லேட்டு கத்திரிக்காய் இல்லையா? இந்த கத்திரிக்காய் ஒரு கூறு கொடுங்க. இதுன்னு இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் இருக்குது. எவ்வளோ இதெல்லாம் ஒரு கூறு? 20 ரூபா. சரி, இதில் ஒன்று காரமணி இந்த அம்மா தராங்களே. பொடலங்காய் காராமணி. இந்த கத்திரிக்காய் போடுங்க, பெருசாக ருசியாக இருக்குமா? அவ்வளோ பெருசாக இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்கு, வேணாம். இல்லை டேஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டேன். அது ஒரு சொரக்காய் கொடுத்துருங்க. எவ்வளோ? 20 ரூபா. சரி, இது நீங்களே அந்த காயை வச்சு பண்ணுங்க. பழுக்கிறது காய வைக்கிறது அதான் பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஆச்சு இது வரைக்கும்? 20 ரூபாய்க்கு இல்லையா? ஏன் 20 ரூபா போதும். 40 ஊற்றிட்டேன், 40. அப்போ எவ்வளோ? மொத்தம் 100 ரூபா இருக்கா? கீரை சில்லறை இல்லை, அதனால தான் இது கொடுக்குறேன். பாவக்காய் எவ்வளோ? சில்லறை மாற்றின்னு வரீங்களா? மூட்டாங்கல்ல, முன்ன குளம் திறந்துருந்துச்சு, கோயில் பார்த்தாச்சு. பிடாரி காளியம்மன் கோவில். பேக்கை வச்சுட்டு வந்துட்டேனே. ஏங்க பேக் எடுத்துக்கிறேன். பேக் ஹேண்ட் பேக் இதோ வச்சுருக்கேன். பிடாரி அம்மன் கோவில். அந்த கோயில் பார்த்துட்டு இந்த கோயில் பார்க்கணுமாமே. வீரபத்திரர் கோயில் பார்த்துட்டு பிடாரி அம்மன் கோயில் பார்க்கணும். அதனால் இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி இன்னும் கடைங்கள்லாம் திறக்கல கோவிலில். பிடாரி அம்மன் கோவில் அவ்வளோ கூட்டம்.